ஹலோ சொல்கிறா. டேய் என்னடாச்சு, ஏன்டா அழுகுறேன்? இல்லைடா எங்கள் அப்பா அடிச்சிட்டாரா. உங்கள் அப்பா அடிச்சிட்டாரா? ஏன் என்னாச்சு? இல்லைடா ஒரு 100 கேட்டேன், அதான் அடிச்சிட்டாரு. டேய் இப்போ நான் அவரே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் காசுலாம் கேட்டால் இப்போ வேறு என்னடா பண்ணுவார்? சரி இங்கே பேர் அதெல்லாம் விடு. நான் உனக்கு ஒரு ஆன்லைனில் எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சில வழி சொல்கிறேன், அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. அது கண்டிப்பாக உனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் போது. ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் கேளு. இட்ஸ் அப்சல்யூட்லி ஒர்த். ஸோ உங்களுக்கு தான் சொல்கிறேன், இட்ஸ் அப்சல்யூட்லி ஒர்த். ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெஸ்ட்டு ஆன்லைன் இன்கம் மைனஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கரெக்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். கரெக்ட். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக யூ கேன் ஏர்ன் அ லாட் ஆஃப் மணி. ஸோ எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும். லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட். ஸோ இது வந்து மேஜராக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க பிளாட்ஃபார்ம். பட் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமராக ஜாயின் பண்ணுறது மூலமாக ஜாயின் பண்ணி அதில் இருக்க ப்ராடக்ட்ஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி செல் பண்ணுறது மூலமாக யூ கேன் ஏர்ன் அ கமிஷன். தட்ஸ் மணி. ஓகே, ஸோ எப்படின்றது நான் ஒரு சிம்பிள் ஐடியா சொல்கிறேன். சப்போஸ் வந்துட்டு உங்களோட நெய்பர்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நீட் இருக்குது, உங்களுக்கு தெரிய வருது, இல்லை ஒரு க்ளோத்ஸாக இருக்கட்டும், இல்லை எனிதிங் இட் கேன் பி. ஸோ நீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்னால் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்க்கை அவங்ககிட்ட ஷேர் பண்ணி யூ கேன் பை திஸ் ஃப்ரம் திஸ் லிங்க். ஸோ அப்படி சொன்னீங்க அப்படின்னா அவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கும்பொழுது உங்களுக்கு சம் கமிஷன்ஸ் கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி ஒர்த். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பிளாகிங். எஸ், பிளாகிங்னா என்ன அப்படின்னா, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், சில பேருக்கு அந்த வேர்ட்ஸை மட்டும் கேள்விப்பட்டிருக்கீங்க. பிளாகிங், பிளாக் போஸ்ட்டு, பிளாகு. ஸோ இதெல்லாம். ஸோ அந்த பிளாகிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு கூகுளில் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறோம். வாட் இஸ் திஸ், வாட் இஸ் தட், இல்லை டெல் மீ அபவுட் தட். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது டாப் ஆஃப் த பேஜில் ஒரு கண்டென்ட் நமக்கு ஒன்று வருதா, ஒரு வெப்சைட் வருதா, ஃபஸ்ட்டு என்ன வெப்சைட் இருக்கோ நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போய் என்னென்ன நமக்கு நம்ம கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் அதில் இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பீப்புள் சர்ச் பண்ணுற பீப்புளுக்கு என்ன நீடு இருக்கோ அந்த கொஸ்டினுக்கோ இல்லை அவங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கண்டென்ட்டை நம்ம வந்துட்டு கூகுளில் போஸ்ட் பண்ணுறது தான் பிளாக். கூகுள் மட்டும் இல்லை, ஸோ ஆன்லைன் மேஜராக வந்துட்டு கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் எக்ஸாம்பிள் கூகுள்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியும் நம்ம ஓனாக பண்ணலாம். இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி வெப்சைட் வச்சுருக்காங்க, நான் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற பேசிஸ்லேயும் நீங்கள் வந்துட்டு போய் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஓனாக பண்ணணும் அப்படின்னா ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணி அதில் என்னென்ன அதில் வந்துட்டு பீப்புள் என்னென்ன சர்ச் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி ஸோ அந்த கண்டென்ட்டை கிளவராக அந்த கொஸ்டினுக்கு ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி நீங்கள் ஒரு ஆன்சரை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டாப் ஆஃப் த பேஜில் நம்ம கண்டென்ட் இருக்க போது, நம்மளோட வெப்சைட் இருக்க போது. ஸோ அது மூலமாக யூ கேன் ஏர்ன் மணி. ரைட். தேர்ட் என்ன அப்படின்னா, செல்லிங் ஆன்லைன் கோர்ஸ். எஸ், நீங்கள் கோர்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி அதை செல் பண்ணலாம். எப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நல்ல நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு நிறைய கண்டென்ட் தெரிஞ்சிருக்கும், இல்லைனா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் லைக் கோடிங், இல்லை டிசைனிங், இல்லை வெப்சைட் க்ரியேஷன், ஸோ வந்துட்டு ஆப் டெவலப்மெண்ட், இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியாது, இல்லை அப்புறம் அது கொஞ்சம் நிறையா ஹையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா பேசிக்ஸாக இருக்குது, இல்லைனா ஜென்ரலாக வந்துட்டு பீப்புளுக்கு என்ன தேவை, என்ன மாதிரி அவங்க டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி you can create a course and sell it on online like a platform Udemy, Skillshare. இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு செல் பண்ணி உங்களுக்கான இன்கம்மை நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வே டு earn a money ஆன்லைன். ஸோ ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்லைன் டியூட்டரிங். எஸ், ஸோ நீங்கள் ஆன்லைன் டியூட்டரிங்கிறது வேறு, கோர்ஸை செல் பண்ணுறதுன்றது வேறு. ஸோ டியூட்டரிங் நீங்கள் எடுக்கும்போது 1-on-1 டியூட்டர் எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஆஃப்லைன் டியூட்டரிங்குமே எடுக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டியூட்டரிங் வந்துட்டு பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் இட்ஸ் ஆக்சுவலி ஒர்த். ஒரு சிலர் பண்ணுறாங்க, பட் ஒரு சிலர் பண்ண மாட்டுறாங்க. எனக்குலாம் கேட்டிங்கன்னா இப்போ வீட்டு பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது. ஸோ அதனால் என்னால் எடுக்க முடியல. பட் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராச்சும் நெய்பர்ஸ், இல்லை வந்துட்டு உங்கள் ஏரியாஸில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை உங்களோட ஃபேமிலிஸில் அங்கிள்ஸ், அவங்க பிரதர்ஸ் யாருக்காவது ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு 6 to 10 கிளாஸ் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணி நான் அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லித்தரேன் அப்படின்னு யூ கேன் earn மணி. ஓகேவா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு யாராவது ஸ்டூடெண்ட் இருக்காங்கனாலும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். I will teach through online. கிட்ட இருந்தால் ஆஃப்லைன், தூரமாக இருந்தால் ஆன்லைன். ஸோ ஃபிஃப்த்து என்னென்னா, ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி. எஸ்,
ஆன்லைனில் நீங்கள் ஃபோட்டோ செல் பண்ணுறது மூலமாக யூ கேன் earn a money. எப்படி தானே கேட்குறீங்க சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு க்ரியேட்டிவான ஒரு பிக்சர்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு மீனிங்ஃபுல்லாக பிக்சர்ஸ் ரெடி பண்ணுறீங்க, ஃபோட்டோ சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் என்ன பண்ணலாம்னா அடோப் ஸ்டாக், ஷட்டர் ஸ்டாக், ஆலமி இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் அதை அப்லோட் பண்ணி யூ கேன் earn a money. எப்படி நான் அப்லோட் பண்ணணும்னா எனக்கு காசு வந்துடுமா அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ்க்கு ஒரு லைசன்ஸ் வாங்குவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எடுத்தது அப்படின்ற மாதிரி ஓகேவா. ஸோ அதை மற்றவங்க யூஸ் பண்ணும்போது இப்போ மற்ற கம்பெனிஸும் சரி இல்லை மற்ற யாராச்சும் அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த லைசன்ஸை பை பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி பை பண்ணுறப்போ யூ கேன் earn a money லைக் சம் கமிஷன்ஸ் ஓகேவா. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெஸ்ட்டு வழி தான் நம்ம ஆன்லைன் இன்கம் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ லாஸ்ட் விஷயம் அப்படின்னா இ-புக் ரைட்டிங். எஸ், ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே டு earn a money through ஆன்லைன். ஏன் ஈஸியஸ்ட் வேன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி எழுத தெரியும், இல்லைனா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ண தெரியும் அப்படின்னா யூ கேன் earn a money. எப்படின்னு தானே கேட்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டோரியை வந்துட்டு நீங்கள் எழுதி அதை இ-புக் ஃபார்மேட்டில் பப்ளிஷ் பண்ணலாம். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு ஸ்டோரிலாம் தெரியாதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாராவது ஒரு அச்சீவ்மெண்ட் ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளோ மேலே வந்திருக்கீங்க, இல்லை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்றதையும் ஒரு இ-புக் ஃபார்மேட்டில் நீங்கள் ரைட் பண்ணி ஸோ பப்ளிஷ் பண்ணலாம். எங்கே பப்ளிஷ் பண்ணணும்னு கேட்குறீங்க. அமேசான் கிண்டில் இருக்குது, கூகுள் ப்ளே புக்ஸ் இருக்குது. ஸோ மேஜராக இருக்க பிளாட்ஃபார்ம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கூகுள் ப்ளே புக்ஸ் என்ன அப்படின்னா இங்கே ப்ளே ஸ்டோர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் லாஸ்ட் கார்னரில் புக்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, விசிபிள் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியும் செல் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாகவே பண்ணுறேன், கமெண்ட்ஸ் நல்லா வரட்டும், ஸோ நல்லா பீப்புள் வாங்கி படிக்கிறாங்க, ஸோ பீப்புள் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா நான் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி செல் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே இட்ஸ் அப் டு யூ. இன்றைக்கி நம்ம பெஸ்ட்டு ஆன்லைன் இன்கம் ஐடியாஸை பற்றி தான் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை பற்றி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோஸ் போடுறேன். பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதுவுமே வந்துட்டு நமக்கு சீக்கிரமாக கிடச்சிடாது இல்லையா. எதுவுமே ஓவர் நைட்டில் நான் நைட்டு கற்றுக்கிறேன் நாளைக்கு எனக்கு இன்கம் வரணும் அப்படின்றதான் எதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க, மைண்ட் செட்டை மாற்றி நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு லேர்ன் பண்ணால் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கில்ஸை ஃபஸ்ட்டு நிறைய வளர்த்துக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இட்ஸ் வெரி வெரி ஈஸி. So that's all for today. See you in the next video. Bye.